நமது சூரிய குடும்பத்தில் ஒரு கிரகத்தை காணவில்லை. அதுவும் இந்த சின்ன கிரகத்தை துரத்திவிட்டது வியாழன் கிரகம் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். தற்போது நமது சூரிய குடும்பத்தில் 8 கிரகங்கள் உள்ளன. புளூட்டோ ஒரு காலத்தில் 9வது கிரகமாக இருந்தது. ஆனால் அது பின்னர் கிரகம் இல்லை என்று அதன் தரம் குறைக்கப்பட்டது. இருப்பினும் சில ஆராய்ச்சியாளர்கள் ஒரு காலத்தில் புளூட்டோ அல்லாத வேறு ஒரு 9வது கிரகம் இருந்தது என்று கூறுகின்றார்கள். நாம் வாழும் பூமி உட்பட 4 பாறைக்கோள்களான புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய் ஆகியவை சூரியனுக்கு அருகில் உள்ளன. அதற்கு அப்பால் செவ்வாய் மற்றும் வியாழனுக்கு இடையில் சிறுகோள் பட்டை அமைந்துள்ளது. இந்த பட்டையில் பல சிறிய பாறை துண்டுகளும் குறுங்கோள்களும் உள்ளன. இதற்கு பின்னர் 4 ராட்சத வாயு மற்றும் பனிக்கிரகங்கள் வருகின்றன. வியாழன், சனி, யுரேனஸ் மற்றும் நெப்டியூன். இவற்றில் வியாழன் நமது சூரிய மண்டலத்திலேயே மிகப்பெரிய கிரகம். மற்ற எல்லா கிரகங்களின் மொத்த எடையையும் விட 2 மடங்கு பெரியது. இவற்றிற்கு அப்பால் கைப்பர் பட்டை மற்றும் ஊஜ் மேகம் போன்ற தொலைதூர பகுதிகள் உள்ளன. இங்கு பனிக்கட்டிகள் மற்றும் வால்மீன்கள் நிறைந்திருக்கும். இதுதான் இன்று நாம் காணும் சூரிய மண்டலத்தின் அமைப்பு. ஆனால் அதன் ஆரம்ப காலம் இப்படி இருக்கவில்லை என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். விஞ்ஞானிகள் ஆரம்ப கால சூரிய மண்டலத்தின் மாதிரிகளை ஆய்வு செய்த போது ஒரு சுவாரஸ்யமான முரண்பாட்டை கண்டார்கள். தற்போதைய சூரிய மண்டலத்தின் அமைப்பை விளக்குவதற்கு குறிப்பாக வியாழன் மற்றும் சனி போன்ற பெரிய கிரகங்களின் ஆர்பிட்களையும் சிறுகோள் பட்டையின் அமைப்பையும் விளக்க ஆரம்பத்தில் 5 ராட்சத கிரகங்கள் இருந்திருக்கலாம் என்று சில கோட்பாடுகள் கூறுகின்றன. ஆனால் இன்று 4 ராட்சத கிரகங்கள் மட்டுமே உள்ளன. அப்படி என்றால் 5வது கிரகம் எங்கே போனது? இந்த காணாமல் போன கிரகத்தின் கருத்து வானியலாளர்களுக்கு ஒரு பெரிய புதிராக உள்ளது. இந்த மர்மத்திற்கு ஒரு நம்பத்தகுந்த விளக்கத்தை அளிக்க கிராண்ட் ராக் கருதுகோள் என்ற ஒரு கோட்பாட்டை முன்வைத்துள்ளார்கள். இந்த கோட்பாடு வியாழன் கிரகத்தின் ஆரம்பகால நகர்வுகளை மையமாக கொண்டு காணாமல் போன கிரகத்தின் ரகசியத்தை அவிழ்க்க முயற்சிக்கிறது. இங்குதான் ஜம்பிங் ஜூபிட்டர் என்ற கருத்து களமிறங்கியுள்ளது. கிராண்ட் ராக் கருதுகோள் என்பது நமது சூரிய மண்டலத்தின் ஆரம்ப கட்டத்தில் வியாழன் கிரகம் ஒரு குறிப்பிட்ட பாதையில் தங்கியிருக்கவில்லை என்பதை முன்வைக்கிறது. மாறாக அது சூரியனுக்கு மிக அருகில் வந்து மீண்டும் அதன் தற்போதைய நிலைக்கு சென்றிருக்கலாம். இந்த கருதுகோளின்படி வியாழன் முதலில் சூரியனிலிருந்து சுமார் 3.5 வானியல் அலகுகள் தொலைவில் உருவாக தொடங்கியது. வியாழன் கிரகம் மெதுவாக சூரியனை நோக்கி நகரத் தொடங்கியது என்றும் இந்த உள்நோக்கிய இயக்கம் வியாழன் கிரகத்தை செவ்வாயின் தற்போதைய சுற்றுப்பாதைக்கு மிக அருகில் சுமார் 1.5 வானியல் அலகுகள் வரை கொண்டு வந்திருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். இதனால் அது சூரிய குடும்பத்திலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கலாம் என்றும் கூறுகிறார்கள். இந்த மர்மமான கிரகம் யுரேனஸ் அல்லது நெப்டியூன் போன்ற ஒரு பனிக்கட்டி நிறைந்த வாயு கிரகமாக இருந்திருக்கலாம். சில விஞ்ஞானிகள் இது புளூட்டோவிற்கு அப்பால் உள்ள 9வது கிரகம் என்று நம்புகின்றார்கள். விண்வெளியிலிருந்து வீசப்பட்டிருக்கலாம் அல்லது சூரிய குடும்பத்தை விட்டு வெளியே வீசப்பட்டிருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். 2011ஆம் ஆண்டில் பூமி மற்றும் செவ்வாய் கிரகங்களின் சுற்றுப்பாதைகள் ஆய்வு செய்த பின்பும் கனடாவைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் வியாழன் மற்றும் சனி கிரகத்தை சுற்றியுள்ள நிலவுகளின் சுற்றுப்பாதைகளை ஆய்வு செய்த பின்பும் இந்த கோட்பாடு உருவாக்கப்பட்டது. அதாவது இந்த ஆய்வுகளின் மூலம் கூடுதலாக ஒரு கிரகம் இருந்ததற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளன. இந்த கிராண்ட் ராக் கருதுகோள் பல மர்மங்களுக்கு விளக்கமளித்தாலும் இது இன்னும் ஒரு கருதுகோள் தான். இதை முழுமையாக நிரூபிக்க நேரடி ஆதாரம் இல்லை. சில விஞ்ஞானிகள் வியாழனின் இந்த அளவுக்கு பெரிய நகர்வு சாத்தியமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார்கள். விஞ்ஞானிகள் இந்த கருதுகோளை மேலும் சோதிக்க அதிநவீன கணினி உருவகப்படுத்தல்களை பயன்படுத்தியுள்ளார்கள். அத்துடன் நமது சூரிய மண்டலத்திற்கு வெளியே உள்ள புறக்கோள் மற்றும் அவற்றின் நட்சத்திர மண்டலங்களின் அமைப்புகளை படிப்பதன் மூலம் கிரகங்கள் எவ்வாறு உருவாகி தங்கள் நிலையை மாற்றிக்கொள்கின்றன என்பதை பற்றி மேலும் கற்றுக்கொள்ள முயற்சிக்கிறார்கள். ஒருவேளை நமது சூரிய மண்டலம் நாம் எண்ணுவதை விட மிகவும் வன்முறை மற்றும் இயக்கவியல் நிறைந்த ஒரு ஆரம்ப காலத்தை கொண்டிருக்கலாம். இந்த ஜம்பிங் ஜூபிட்டர் மற்றும் காணாமல் போன கிரகம் பற்றிய இந்த கருதுகோள் நாம் பிரபஞ்சத்தை பார்க்கும் விதத்தை மாற்றியமைத்துள்ளது. இந்த மர்மமான கிரகம் உண்மையிலேயே காணாமல் போனதா? இது வியாழன் கிரகத்தின் கொதிக்கும் நடனத்தால் ஏற்பட்டதா? இந்த பதில்கள் இன்னும் மர்மமாகவே உள்ளன. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.